சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளாக மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பிறகே சுதந்திரம் கொடுக்கப்படும் என்ற பிரிட்டிஷாரின் நிலைப்பாட்டை இந்திய தலைவர்கள் ஏற்று பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டார்களா தாயே? அப்படித்தான் மகனே ஆனது. விடுதலை என்ற இனிப்பை கண்முன் காட்டி குரங்கு அப்பம் பிரித்த கதையாக நாட்டு பிரிவினையை ஆங்கிலேயர்கள் முன்வைத்தார்கள். இந்தியாவை கூறுபோடும் மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3ஆம் தேதி வானொலி மூலம் அறிவிக்கப்பட்டது. நெஹ்ரு, ஜின்னா, பல்தேவ் சிங் ஆகியோர் அப்போது அந்த பிரிவினை திட்டத்திற்கு உடனிருந்தே ஒப்புதல் தந்து விட்டார்கள். நாடு துண்டாடப்படுவதை கொஞ்சமும் விரும்பாத காந்தியை மவுண்ட் பேட்டன் தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டான். பிரிவினை திட்டம் அறிவிக்கப்பட்ட ஒரு வாரத்தில், அதாவது ஜூன் 9ஆம் தேதி, முஸ்லிம் லீக் முறைப்படி அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு காங்கிரஸ் செயற்குழு அடுத்த 3 நாட்களில் தன் சம்மதத்தை தெரிவித்தது. தில்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுவின் முடிவை அங்கீகரித்தது. சீக்கியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்களும் பிரிவினையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் காங்கிரஸில் இருந்த சோஷலிஸ்டுகள் நாடு துண்டாடப்படுவதை கடுமையாக எதிர்த்தார்கள். பிரிவினையை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது நம்பிக்கை இழந்து விட்டதற்கான சமிக்ஞை, இது பலவீனத்தின் வெளிப்பாடு என்று குற்றம் சாட்டினார்கள். அபுல் கலாம் ஆசாதும் பிற தேசிய முஸ்லிம்களும் தொடக்கத்திலிருந்தே பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை எதிர்த்து வந்தார்கள். இறுதி வரை அவர்கள் தங்கள் நிலையில் மாறாது இருந்தார்கள். அதேபோல இந்து மகா சபையினரும் இந்திய ஒற்றுமைக்கு உலை வைக்கும் என்ன சுமார் 200 ஆண்டுகளுக்கு இந்தியாவை சுரண்டி கொடுத்த ஆங்கிலேயர்கள்
இந்தியாவை விட்டு வெளியேறும் முடிவினை எடுக்க சூழ்நிலை கட்டாயங்களே காரணமாக இருந்தன. சொல்லப்போனால் பிரிட்டனின் அதிகாரபூர்வ ஆட்சி என்பது இங்கே 90 வருடங்கள் தான் இருந்தன. பிளாசி போரில் பெற்ற வெற்றி என்பதை கொண்டு ஆங்கிலேயரின் அதிகாரம் இங்கே தொடங்கி இருந்தாலும் அது பிரிட்டனின் நேரடி அதிகாரம் இல்லைதான். அது ஒரு தனியார் நிறுவனத்தின் அதிகாரம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு தன்னிச்சையான வர்த்தக நிறுவனத்தின் அதிகாரம். பின்னாளில் 1857 ஏற்பட்ட முதல் சுதந்திர போராட்டத்தின் விளைவாக 1858 தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருந்து பிரிட்டிஷ் ராணி தனது அதிகாரபூர்வ கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வந்தாள். அப்படி பார்த்தால் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து இந்தியா போராடியது 90 ஆண்டுகளுக்கும் குறைவுதான் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஆனால் மகனே, எப்போது அந்த ஆங்கிலேயர்கள் வியாபாரிகளாக இங்கே வந்து அடியாள் வேலை பார்க்க தொடங்கி சண்டையிடத் தொடங்கினார்களோ, அந்த தொடக்கம் முதலே எதிர்ப்பைத்தான் சந்தித்தார்கள். தென்னகத்தில் மாவீரன் பூலித்தேவன் 1750களில் தொடங்கி வைத்த அந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு என்பது 200 ஆண்டுகளுக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் வேகமும் தாக்கமும் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் மகனே. எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாவீரர்களின் தன்னலமற்ற தியாகங்கள், அனைத்தையும் உனக்கு சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் நினைத்துப்பார் மகனே. ஆங்கிலேயர்கள் தென்னகத்தில் காலூன்றிய போது பூலித்தேவன் தொடங்கி பாளையக்காரர்களால் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ராபர்ட் கிளைவ் துரோகிகளின் துணையில் வங்கத்தை வசமாக்கினான். அதன் பிறகு அவர்கள் அங்கே போர்களை சந்தித்தார்கள். மராட்டியர்களுடனான போர்களும் மைசூர் போர்களும் என அவர்கள் இந்த போர்களில் இறுதியில் வெற்றிகளை பெற்றாலும் அவை ஆங்கிலேயர்களை பெரும் தளர்ச்சியில் தான் தள்ளியிருந்தன. 1800 1801 ஏற்பட்ட தென்னிந்திய கிளர்ச்சி, 1806 எழுந்த வேலூர் கிளர்ச்சி, 1808 1857 வரை பரவலாக கம்பெனி ஆட்சிக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகள் எல்லாம் அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆயுத போராட்டங்கள் தான். கூடவே அவையெல்லாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் விதைக்கத்தான் செய்திருந்தது. 1857 ஏற்பட்ட சுதந்திர போர் கம்பெனி ஆட்சியை இங்கே முடிவுக்கு கொண்டு வந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரம் கைமாறியது. பிறகுதான் 1885 காங்கிரஸ் உருவாகி போராட்டம் வேறு திசையில் கட்டமைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களை அத்தகைய ஒரு முடிவுக்கு வர வைத்திருந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர்.